அப்படியே வந்துக்கிறாப்ல அங்கிருந்து கிளம்பி பனையூருக்கு வந்துட்டு எங்க போறது, ரைட்ல போறதா லெப்ட்ல போறதுன்னா விஜய் பார்த்து பிரதர் வா அப்படின்னு கூப்பிட்டு அவன் ரத்தத்தெல்லாம் ஒரு ஊசி குத்து, அதிமுக ரத்தத்தெல்லாம் கீழே இருக்கு, இந்த ஊசி வழியா தாவேக ரத்தத்தை ஏத்து, என் உடம்பில் ஓடும் ரத்தம் எல்லாம் விஜய்க்காக தான் அப்படின்றாருல. சில பேர் அடுத்த தொகுதி போய் ஓட்டு கட்டுன்னு இருப்பான். ஆகவே மறந்து விடாதீர்கள் நம்முடைய வேட்பாளர் போய் அப்படி காணும். இங்க அவன் நிக்கிறான் அப்படியா தெரியாதுங்க எனக்கு எல்லை. இந்த விஷயம்லாம் இருக்குது. இந்த ஈரோடுக்கு கூட்டம் மாபெரும் கூட்டமாக அமையும். இந்த கூட்டம் வரலாற்று திருப்பு முனையாக அமையும். அதான் அமைஞ்சதா ஈரோட்டு கூட்டம்? ஈரோடுல நடந்துச்சு, ஏதாவது நடந்ததா? விஜய் பேசுறது வேற லெவல்ல இருக்குன்னாரு, ஏதாவது பேசினாரா புதுசா? பேர் கூட இல்ல, வெளியே தொத்தி விட்டாங்க. நம்ம 20% வராரா? அதிமுகவே 22% தாங்க டோட்டலா. அதுல இருந்து 20% எடுத்துனோம்னா அப்ப 2% தான் வச்சுருக்காங்களா அவங்க? ஓபிஎஸ்க்கு 0.5% கூட கிடையாது. திரும்ப இவரு 8% வச்சிருக்காருல்ல சீமான். அவர் வாங்கின வாக்கு 36 லட்சம். ஓபிஎஸும் சீமானும் ஒன்னா? ஐயோ இவ்வளவு பெரிய தலைவர், ஐயோ ஓபிஎஸ், ஐயோ டிடிவி, ஐயோ உங்களா சாவேக கூட சேர்ந்தா, ஐயோ. நீங்க சொன்ன மாதிரி 20% அவங்க ஏற்கனவே 40 வச்சுக்கிறாங்க, 60% இந்த மாதிரி தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க. மூத்த பத்திரிகையாளர்ல சீமானை பத்தி பேசினா ஒரு பயனும் கிடையாது. ஆனா டிடிவியும் ஓபிஎஸும் பத்தி பெருசா பேசினா சில சலுகைகள் கிடைக்குது, சில இது கிடைக்குது. அதனாலதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவர்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் 20% கொடுத்தீங்கல்ல, அப்படிதான் அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க எனக்கு உண்மையிலேயே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சார். எக்ஸாம்பிள் கூட சொல்லாதீங்க இனிமேல், எக்ஸாம்பிள் கூட சொல்லாதீங்க. சரி ஓகே. யாராவது ஹார்ட் அட்டாக் வந்துடும் போகுது. நான்காம் தூண் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் ஊடகவியலாளர் முத்தலிஃப் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் இப்போ அடிக்கடி பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சுட்டு இருக்காரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொங்கலுக்குள்ள நாங்க முடிச்சோன்னா அவர் கேள்வி கேட்பான்னு சொல்லணும். சொல்லுங்க. பொங்கலுக்குள்ள பாத்தீங்கன்னா நல்ல கூட்டணி நாங்க வைக்க போறோம், அதை அதிகாரப்பூர்வமா நாங்க அறிவிக்கிறோம், அதை நீங்க பாப்பீங்கன்றாங்க. டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் இதுல இணைய போறதான தகவலும் வந்துட்டு இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? தமிழ்நாட்டு ஊடகங்கள் டிடிவி ஓபிஎஸ்ஸை பெரிய தலைவர்களாக காட்டுறாங்களா? எவ்வளோ பர்சன்டேஜ்? ஓபிஎஸ்க்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? சொல்கிறத வச்சு தான் அவங்கள புரிஞ்சிக்க முடியும். சொல்லுங்கள். அவருக்கு இப்ப நிக்கிற தொகுதியில 3 தொகுதி கொடுக்குறாங்கன்னா அந்த 3 தொகுதியில அவருக்கான அந்த ஓவரால் அவருக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்கும்? 20%. அது நான் கருத்து கணிப்பா, நீங்க சொன்னா அது நல்லா இருக்கும் சார். நான் சொல்றதை விட ஓபிஎஸ் அவர்களுக்கு எவ்வளவு, இப்ப அதிமுக இருக்கப்ப எவ்வளவு, அப்படி தாவேக்கால சேர்ந்தா அவங்களுக்கு எவ்வளவு விகிதம் ஏறும் இறங்கும்? நான் சொல்லுறேன். 20% நீங்க சொன்னீங்களா, 20% எவ்வளவு ஓட்டு வாங்குவார் நான் சொல்றேன். 4.5 கோடி வாக்குகள் பதிவாகுது. 4 கோடியே 40 லட்சம் பதிவாயிருக்கு. 4 கோடியே 40 லட்சம்னா 44 லட்சம் வாக்குகள் 10%. 20%னா 88 லட்சம் வாக்குகள் வாங்கினா 20%. ஓபிஎஸ் வாங்குவாரா? 88 லட்சம் வாக்குகள் தமிழ்நாடு ஃபுல்லா. சரி இப்போ சொல்லுங்க. அதுதான் சார். இப்ப அதிமுக இருந்து 20% வராருன்னு வச்சுப்போம். இப்ப தாவேக்கால இணையிறப்ப அது ஏறும்னு நினைக்கிறீங்களா, இறங்கும்னு நினைக்கிறீங்களா சார்? ஏங்க நீங்களா ஒன்று முடிவு பண்ணிட்டு நான் இப்போ ஒன்று சொன்னேங்க, அதுக்கு பதில் சொல்லுங்கன்னா நீங்கள் வாட்டில் மறுபடியும் 20% அதிமுக வந்து இங்கே சேர்ந்தான்னா ஏங்க 50 பேர் கூட இல்ல, வெளியே தொத்தி விட்டாங்க. நம்ம 20% வராரா? அதிமுகவே 22% தாங்க டோட்டலா. அதுல இருந்து 20% எடுத்துனோம்னா அப்ப 2% தான் வச்சுருக்காங்களா அவங்க? ஓபிஎஸ்க்கு 0.5% கூட கிடையாது. நான் விலைக்கு சொல்றேன். 88 லட்சம் வாக்குகள்னா எவ்வளோ? திரும்ப இவரு 8% வச்சிருக்காருல்ல சீமான். அவர் வாங்கின வாக்கு 36 லட்சம். ஓபிஎஸும் சீமானும் ஒன்னா? இப்போ இப்படி வந்தாதான் அவங்களாம் புரியும். சொல்லுங்க. சீமான் கட்சி பெருசா, ஓபிஎஸ் கட்சி பெருசா? ஓபிஎஸ் அதிமுக இருக்க வரைக்கும் இப்போ சொல்லுங்க. சீமான் கட்சி. சீமான் கட்சி. அப்போ எப்படி 20% சொன்னீங்க ஓபிஎஸ்? இப்போ தெரியுதா? சரி, ஓபிஎஸ் கட்சி இது டிடிவி பெருசா, சீமான் பெருசா? சீமான். சீமான். சீமான் தானே பெருசு. சந்தேகம் தான் இருக்கா? சந்தேகமே படாதீங்க. அவர் 8%, இவர் 0.5% கூட கிடையாது. 0.5 பெருசா, 8 பெருசா? 8. அதெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் இங்க எப்படி காமிக்கிறாங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்? ஐயோ இவ்வளவு பெரிய தலைவர், ஐயோ ஓபிஎஸ், ஐயோ டிடிவி, ஐயோ உங்களா சாவேக கூட சேர்ந்தா, ஐயோ. இப்போ நீங்க சொன்ன மாதிரி 20% அவங்க ஏற்கனவே 40 வச்சுக்கிறாங்க, 60% இந்த மாதிரி தான் உருட்டிட்டு இருக்கிறாங்க மூத்த பத்திரிகையாளர்ல. ஆனா ஏன் இப்படி பேசுறவங்க சீமானை ஏன் ஒரு பொருட்டாவே பார்க்க மாட்டேங்கிறாங்க? 8% வச்சிருக்காரு.
அப்படின்னா அதுக்கு பின்னாடி தான் ஒரு உளவியல் அரசியல் இருக்குது. அதிமுகவுக்கு எதிராக ஒரு பெரிய அதிமுக மைனஸ், ஐயோ அவரே போயிட்டார் வெளியே, இப்போ நீங்க சொன்னீங்கல்ல 20% எடுத்துட்டு போயிட்டார், 2% தான் வச்சுக்கிறாங்க. நீ யாரு, நீ உங்களை கொண்டு போய் சேர்த்துடலாம் அங்கே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில். ஏதாவது நான் வேணா பேசுறேன் சார், பயங்கரமா இருக்கிறாங்க சார், நீங்களாம் யோசிக்காத அளவுக்கு பெரிய அளவுக்கு யோசிக்கிறாங்க சார். 22%ல 20% ஓபிஎஸ் கொண்டு போயிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஏங்க சொல்றீங்க? நான் தான் கேட்கறல நிலைமை. அது எப்படி எக்ஸாம் சொல்றது பதில எக்ஸாம்பிளுக்கு ரியாலிட்டி இல்லாம சொல்லுவாங்க. அப்போ ஓபிஎஸ் பெருசா காமிக்கிறாங்களா, டிடிவியை பெருசா காமிக்கிறாங்களா? இதெல்லாம் எதுக்குன்னா இதன் மூலியமாக பாருங்க அதிமுக பலகீனம் ஆயிடுச்சு. அது இப்ப நீங்க சொல்றது அது ஒரு காரணமா இருக்கும். இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இப்போ உங்க மனசுல பதிஞ்சிருக்குல்ல, அந்த மாதிரி காரணமா இருக்கும். ஆனால் இவர்களை விட பெரிய அளவுல ஓட் பேங்க் வச்சிருக்கிற சீமானை பத்தி ஏன் பேச மாட்டேங்கிறாங்கன்னா, சீமானை பத்தி பேசினா ஒரு பயனும் கிடையாது. ஆனா டிடிவியும் ஓபிஎஸ்எம் பத்தி பெருசா பேசினா சில சலுகைகள் கிடைக்குது, சில இது கிடைக்குது. அதனாலதான் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் இவர்கள் பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி டிடிவியை பத்தி ஏதாவது பேட்டி எடுத்தாங்களா? டிடிவிட்ட போய் ஏன் கண்டுக்கல? அப்ப அவங்களுக்கு தேவைப்படாதனால அவங்க கண்டுக்கலாம்னு சொல்றீங்க. அதேதான், அவர்களுக்கு அவர் இந்த இதுக்கு வராது, என்டிஏ கூட்டணியில் இருந்தார். இப்போ ஏடிஎம்கே எதிராக பேசிட்டு இருக்காரு. அந்த முதலாளி என்னைக்குனாலும் நான் அந்த கம்பெனியில வேலை செய்யற அளவுக்கு பேசிட்டு இருக்கேன். இவங்களை வச்சு அதிமுகவை டவுன் பண்ண பாக்குறாங்க. அதனால டவுன் பண்ண பார்க்கல. இந்த பிரச்சாரம் மூலியமா பொதுமக்கள் மத்தியில அதிமுக ஒன்றும் இல்லை, பாரியா எல்லாம் வெளியில வராங்க. உங்களை மாதிரி தான் பல பேர் என்கிட்ட கேட்டாங்க, சார் அதிமுக வந்து ஒவ்வொருத்தரா வெளியே போயின்னுறாங்க, அதிமுக ஒண்ணுமே இல்லையா, யார் இருப்பா சொல்லுங்கன்னு. சார் இவர் டிடிவி சசிகலா எப்பயா பண்ணாங்க, 2017 நீக்கப்பட்டாங்க. 8 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கதையை பேசுறீங்க. இல்லை சார் இவர் அன்னூராஜா போயிட்டாரு சார். அன்னூராஜா கூட எத்தனை பேர் போனாங்க? இல்லை சார் 4 பேர் நின்று இருந்தாங்க பின்னாடி, அந்த 4 பேரும் திரும்பதாராங்க. அப்புறம் யாரும் போகல சார். அப்புறம் மைத்ரேயன் போயிட்டாரு, மைத்ரேயன் கூட யார் போனா? யாருமே போகல சார். அப்புறம் செங்கோட்டையன் அவர் கூட சார் ஒரு 230 பேர் போயிட்டாங்க சார். இதுதாங்க நேற்று ஒருத்தர் நீக்கினாங்க பார்த்தீங்களா? அதிமுக ஒரு இது நீக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிடுச்சு. ஏன்னா அவரு போய் செங்கோட்டையன் இதுல தாவேகரை சேர்ந்துட்டாரு. இவங்க கேட்குறாங்க, யோ யார பள்ளப்பட்டியோ ஏதோ ஒரு ஆள் போய் சேர்ந்துக்கிறாப்புல, அவர் அதிமுக இருந்தாரா அப்படின்னு கேட்குறாங்க. தெரில சார்ன்றாங்க. அந்த மாவட்டத்து செயலாளர் கேளு அவர் இருந்தாரான்னு. இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி, சார் ஒரு காலத்தில் இருந்தாராம் சார். அப்படியா அப்படின்னு நீக்கிறதுக்கு ஒரு நாள். இப்படிப்பட்ட ஆளுங்க தான் ஒன்று சேர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த ஊடகங்கள் எப்படி காமிக்கிறாங்க, ஐயோ அவரு போயிட்டாரு, ஐயோ ஊரு போயிட்டாரு, ஐயோ அதிமுக அவ்வளோதான் அப்படின்னு. நடைமுறை என்ன? அது கிடையவே கிடையாது. நீங்க மொத்தமாக 0.5% கூட இல்லாத ஒருத்தர் தான் டிடிவி. அந்த 0.5 கூட இல்லாதவர் தான் ஓபிஎஸ். மொத்தமே அவர் கூட ஒரு 4 பேர் இருக்கிறாங்க, அவர் பையனோட சேர்த்து. எங்கேயும் வந்து எந்த ஒரு தொகுதிக்கும் 234 தொகுதியில ஒவ்வொரு தொகுதிக்கும் 100 ஓட்டு 200 ஓட்டு கூட அவர் கிடையாது. அவர் தாவேக கூட போனா என்ன போவாட்டின்னா வேணா ஜனநாயகம் படத்துக்கு வேணா டிக்கெட் வாங்கலாம். 200 டிக்கெட்டு, 200 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு தொகுதிக்கு 200 டிக்கெட் வாங்கினா படமாவது ஓடும். இவ்வளவுதாங்க. இதை தான் வச்சுக்கிட்டு உருட்டிக்கிட்டு போனீங்களா வந்து கேள்வி கேட்குறீங்க, ஐயோ சார் எல்லாம் போயிட்டாரு என்ன ஆகுது அப்படி இப்படின்னு. ஏன்னா இப்ப வந்து டிடிவி அவர்கள் இன்னும் சில பேர் வந்து சேர போறாங்க அப்படின்ற டிடிவி. நீங்களா ஸ்கூல்ல படிக்கிற காலத்துல டிடிவி பேட்டி கொடுத்திருந்தாரு. 2021 நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? 2020 2017 என்ன பண்ணிருந்தீங்க? ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கோம். அதான் நான் சொன்னேன் கரெக்டா? அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் இந்த மாதிரி அதிமுகலேருந்து 18 எம்எல்ஏ கூட பிரிந்து விட்டுல என்ன நடக்க போகுது? இன்னும் சில பேர் இருக்கிறார்கள், எங்களுடைய ஸ்லீப்பர் செல்கள் உள்ளே இருக்கிறார்கள், நீங்கள் பாருங்கள், கூடிய விரைவில் அவர்கள் வெளியே வந்து ஆட்சி கவுந்துடும். இப்படியே சொல்லியிருந்தார். நீங்களும் ஸ்கூலை முடிச்சுட்டு காலேஜ் சேர்ந்துட்டீங்க, சொல்லிக்கிட்டே இருந்தார். நீங்களும் காலேஜ் முடிச்சு வெளியே வந்துட்டீங்க. 2021 தேர்தலும் வந்துடுச்சு. அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருந்தார், எங்கள் ஸ்லீப்பர் செல் உள்ளகிறாங்க. இன்ன வரைக்கும் ஒன்றுமே இல்லை. யாரும் அப்புறம் அவரை கேட்கவும் இல்லை. என்ன சார் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உள்ளகிறான்னீங்களா? எங்க சார் வரலன்னா? இதான் நிலைமை. இதே மாதிரி தான் ஒரு பில்டப் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இவரு. செங்கோட்டையனா மேலும் பலரும் வருவார்கள். இந்த ஈரோடுக்கு கூட்டம் மாபெரும் கூட்டமாக அமையும். இந்த கூட்டம் வரலாற்று திருப்பு முனையாக அமையும். எதாவது அமைஞ்சதா? ஈரோட்டு கூட்டம் ஈரோட்டில் நடந்துச்சே, ஏதாவது நடந்ததா? விஜய் பேசுறது வேற லெவலில் இருக்குன்னாரு, ஏதாவது பேசினாரா புதுசா? அவ்வளோதான். அப்படியே பில்டப் பண்றது நம்ம ஆளுங்க. ஏய் ரமேஷ் என்ன நடக்குது? ரமேஷ் சுரேஷ் வேற லெவல். சுரேஷ் அவரு செங்கோட்டையன் சொல்லிட்டாரு, உலகமே திரும்பி பார்க்கணுட்டாரு. ஐயோ ரமேஷ் பயமாகுது. அப்புறம் ஐயோ பார்த்தா ஒண்ணுமே இல்லை. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள்
விஜய் அவர்கள் எங்க கூட சேர்ந்து பயணித்தால் அரசியல் வந்து பழகலாம், இன்னும் அவர் தனித்தே தான் இருந்தார் அப்படின்னா அரசியல்ல வந்து ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கூட்டணிக்கு தான் வர சொல்லிட்டு இருக்காங்களா சார்? இந்த தமிழிசை என்ன சொல்றது, எல்லாரும் அமித்ஷாவை சொல்லித்தான் இருக்காரு, நானே பல பேட்டிகளை சொல்லித்தான் இருக்கேன். பால்வாடி கட்சி ஆகுறீங்க, உங்களுக்கு ட்ரைனிங் எடுக்கணும்னா அவங்களோட சேர்த்துனா 40-45 சீட்டு கொடுப்பாங்க. 40-45 பேருக்கு அவங்களே எல்லாத்தையும் பார்த்துக்குவாங்க, கூடயே வந்து பிரச்சாரம் பண்ணுவாங்க. தேர்தல்னா என்னங்க, எல்லாம் உங்கள்கிட்ட கேட்டா நீங்க தேர்தல்ன்றது மக்களிடையே போய் மக்கள் நிறை குறைகளை கேட்டு அவங்களுக்கான ஏங்க அது வேறங்க. தேர்தல் நடைமுறை சொல்லுங்க. தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாரு தேர்தல் ஆணையர். அடுத்த மாசம் ஏப்ரல் மாசம் 20ஆம் தேதி தேர்தல் ஒரே கட்டமாக நடக்கும்ட்டாப்ல. அதுக்கு பிறகு ஒவ்வொருத்தரும் பண்ண வேண்டிய வேலை என்ன இருக்கு? அரசியல் 234 தொகுதிகளிலும் எந்தெந்த தொகுதிகளில் நம்ம வந்து எப்படி இருக்கும்ன்றதை கண்டறிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி வேலைப்பாடுகள் அதெல்லாம் அதுக்கு முன்னாடியே பண்ணிடணும். நான் சொல்றது தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு என்ன பண்ணுவாங்க? தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு நம்ம எலெக்ஷன் போகணும் சார். அந்த ஓட்டுன்றது யார் யாருக்கு எத்தனை சதவீதம் போகுதுன்றது நம்ம கணக்கெடுக்கணும். ஏங்க அதெல்லாம் ஓட்டு தேர்தல் முறைங்க. கட்சிங்க என்ன செய்யணும்? அதுக்கான வேலைகள் செய்யணும். நீங்க கட்சி தலைவி, நான் பொதுச் செயலாளர், நீங்க விஜய், நான் புஷி ஆனந்த். இப்போ தேர்தல் அறிவிச்சிட்டாங்க, நம்ம என்ன பண்ணணும்? என் கட்சியை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறது அளவுக்கு நான் அதுக்கான வேலைப்பாடுகளை செய்யணும். இந்த மேல் வாட்சா உருட்டுறதுன்னு வாங்க மெட்ராஸ் பாஷையில, அந்த மேல் வாட்சா வாசி சார் அது பண்ண சார். அது இல்லைங்க, 234 தொகுதிக்கும் வேட்பாளரை தேர்வு செய்யணும். அது ஏற்கனவே தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும். விருப்ப மனு வாங்கி இவர் இது அது ஏன்பா எவ்வளோப்பா செலவு பண்ணுவேன் அதெல்லாம் கேட்டு. இப்போ திமுக என்னன்றீங்க, எத்தனை கோடி செலவு பண்ணுவேன்? ஐயா அவ்வளோ பண்ணுறேன், ரைட்டு. அது அந்த அதிமுக அதே மாதிரி தான், எவ்வளோ கோடி செலவு பண்ணுவேன்? நான் அந்த கம்யூனிட்டி தானா நீ, இதுவா அதுவா, இதெல்லாம் செலவு பண்ணி இப்போவே செலக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி செலக்ட் பண்ணணும். அதற்கு பிறகு அவர்களுக்கு வேட்பு மனு ரெடி பண்ணணும். ஒரு 20 பக்கம் வரும். அவர் எவ்வளோ சொத்து வாங்கினார் எல்லாத்தையும் வச்சு ஒரு பக்காவாக ஒரு டிராஃப்ட் ரெடி பண்ணி ஃபார்மு பொதுச் செயலாளர் ஃபில் பண்ணி சைன் பண்ணி கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் வேட்பு மனு தாக்கல் பண்ணணும். இதுக்கு நடுவில் கூட்டணி கட்சிகள்லாம் பேசி கட்சி ஆஃபீஸ் போடணும். தேர்தல் அலுவலகம், தலைமை அலுவலகம், அந்த தொகுதியில் எத்தனை வார்டுக்குதோ அந்த ஒவ்வொரு வார்டுலேயும் அலுவலகம், இதெல்லாம் பண்ணணும். இந்த வேட்புமனு தாக்கல் பண்ணோன்னே காலையிலேருந்தே பிரச்சாரம் டெய்லி ஆரம்பிச்சிடணும். மாநில தலைவர் என்ன பண்ணோம், எல்லா தொகுதிக்கும் போய் பிரச்சாரம் பண்ணணும். எங்கள் வேட்பாளர் இவரு, இல்லாட்டி ஜெயலலிதா மாதிரி 10 தொகுதிக்கு ஒன்றா நிற்க வச்சு ஒரே இடத்துல அந்த மாவட்டத்தில் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு போகணும். இது எல்லாமே நடைமுறைகள். மனு பரிசீலனைன்னு ஒன்று இருக்குது, அதில் போய் கொஞ்சமாக தான் ரிஜெக்ட் பண்ணுவான், ஆளுங்கட்சியே பண்ண வைக்கும். அதெல்லாம் மீறி சண்டை போட்டு நம்ம பரிசீலனை கரெக்ட் பண்ணி இறுதிப்படுத்தி வேட்பாளர் பிரச்சாரத்துக்கு போகணும். டெய்லி காலைல 8 மணிக்கு 7 மணிக்கு பிரச்சாரம் ஆரம்பித்தோம்னா நைட்டு 10 ஆகும். இப்படியே டெய்லி பண்ணணும். போஸ்ட் அடிக்கிறது எனக்கு என்னென்னு அடிச்சிட முடியாது, எல்லாத்துக்கும் வர சொல்ல கணக்கு வைக்கணும். தேர்தல் பார்வையாளர் எனக்கு என்னென்னு பண்ணுவான். நீங்கள் இங்கே போஸ்ட் அடிச்சு ஓட்டுவீங்க, இவன் ஆசையில் ரசிகர் மன்றத்தில் 10 பேர் 10,000 போஸ்ட் அடிச்சு ஓட்டினானா அது எல்லாமே தேர்தல் கணக்கில் வரும். தப்பாக இருக்குதுன்னா முடிஞ்சு போச்சு. அப்போ ஒருமுகப்படுத்த விட்டு ஒர்க் பண்ணணும். தேர்தல் செலவு பண்ணணும். வர்றவங்களுக்கு டெய்லி ஆஃபீஸில் அவங்களுக்கு கவனிக்க வேண்டியதெல்லாம் கவனிச்சாதான் வருவான் மறுநாள். இதெல்லாம் பண்ணு 20-25 நாள் பிரச்சாரம் பண்ணி மக்கள்கிட்ட சின்னத்தை கொண்டு போய் சேர்க்கணும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த நிலைமையில் இருக்கிற தாவேக்கா இந்த வேலையெல்லாம் செய்யுமா? நாட்கள்ன்றது குறைவு, இன்னும் 3 மாசத்துல செய்ய வாய்ப்பு இல்லை. அப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மாதிரி கஷ்டம்லாம் நீ பட வேணாம். அவங்கள்ட்ட போனோன்னா அவங்க பார்த்துக்குவாங்க. உனக்கு அவனே எல்லாம் ரெடி பண்ணுவான், அவனே போய் தேர்தல் அலுவலர்கிட்ட சண்டை போடுவான், வேட்புமனு பரிசீலனை சண்டை போடுவான், அவனும் வந்துடுவான், உங்கள் தொண்டர்களும் வந்துடுவாங்க, கட்சி ஆஃபீஸ் இருக்கும், செலவுகளோ எல்லாமே அவங்களுக்கு அனுபவம் இருக்கும்ல. இப்படி போகணும் தலைவரே, இங்கே போகணும். சில பேர் அடுத்த தொகுதி போய் ஓட்டு கேட்டுன்னு இருப்பான். ஆகவே மறந்து விடாதீர்கள் நம்முடைய வேட்பாளர் போய் அப்படி கேட்கணும். இங்கே அவன் நிற்கிறான், அப்படியா தெரியாதுங்க எனக்கு எல்லைன்னு. இந்த விஷயம்லாம் இருக்குது. இது எல்லாம் பண்ணி நீங்கள் தேர்தலில் பூத் ஏஜென்ட்டு பூத்தில் உக்காடுறது, வாக்கு எண்ணிக்கை நேரத்தில் உட்காந்து சண்டை போடுறது, செல்லாத ஓட்டுருவான், அதெல்லாம் கிடையாது. இந்த மாதிரிலாம் பண்ணி தான் வெற்றி, சும்மா இல்லை வெற்றி. இதில் 2 பேரும் கை தேர்ந்தவங்க. இது எல்லாமே ஏற்பாடு பண்ணிட்டாங்களா தாவேக்கா? நல்லா பண்ணிக்கிறாங்க. அப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஏடிஎம் கூட போய் இருக்கீங்கன்னா, என்டிஏ கூட இருக்குன்னா 45 கொடுக்குறாங்கன்னா 45 நீங்கள் பார்த்துக்கலாம். மீதி இருக்குதுல்ல 170 இடங்கள், அதில் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துக்கலாம். அவங்களோட நீங்கள் அந்தந்த தொகுதியில் இருக்க அவங்க கட்சிக்காரங்களோட சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்களா? ஓ இப்படிதான் தேர்தல் அலுவலகமா, ஓ இப்படிதான் போஸ்டா, ஓ செலவு கணக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் எழுதணுமா, ஓ பூத் ஏஜென்ட் இப்படி பண்ணணுமா, ஓ வேட்புமனு தாக்கல்லாம் இப்படியா, இது எல்லாம் தெரியும். அப்புறம் 40 எம்எல்ஏல நீங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்துட்டீங்கன்னா பெரிய அளவில் அடிக்கலாம். ஒரு 40 எம்எல்ஏ ஜெயிக்கிறாருன்னா இந்த சைடு ஒன்றும் இல்லைன்னா இவர் எதிர்கட்சி தலைவராக ஆகலாம்.
அப்போ 40 எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவர்னா எடுத்தவொன்னே ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல இருந்து எல்லாரும் பழக்கமாகுவாங்க. வருமானங்களும் வேற மாதிரி வரும். பலர் வெளியில இருந்து நிதி கொடுக்கவும் வருவாங்க கட்சிக்கு. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் தேவையான இது 2 மாநகராட்சி நகராட்சி அதுன்னு பிரித்து பெரிய லெவலில் நிற்கலாம் இவங்க கூட்டணியிலேயே. அடுத்து எம்பி சீட்டு ஒரு 8 எம்பி நல்லா டெல்லிலையும் இது இப்படி போனால் எல்லாமே பழக்கமாயிடும். அதை தான் தமிழிசை சொல்கிறாங்க. இதுதான் நான் அவ்வளோ நல்லா சொல்லினுக்கிறேன். ஆனா அவர் நான் தான் முதல்வர் வேட்பாளரா வருவேன். அதாவது காலேஜ் ஆரம்பிச்சோன்னா முதல்வர் ஆகலாம். இவ்வளோ வேலை இருக்குதுங்க. நான் சொன்னது இது நான் சொன்னது கம்மி. இதில் போட்டு வேட்புமனுலாம் தாக்கல் ஆகி வேட்பாளர் பரிசீலனை முடிஞ்சு வெளியில் வராருல தான் தம்பி என்ன அப்புறம் என்ன இப்படி நிற்கிறா எவ்வளோ இதுவா வா ஒரு 5 சி நீ வேறில் சும்மா இரு தம்பி நாங்கள் பார்த்துக்குறோம் அவ்வளோதான். கசக்குதா? அவன் வாழ்க்கையில் 1 கோடி கூட பார்த்துருக்க மாட்டான். 5 கோடினா இந்த மாதிரிலாம் நடக்கும். குஜராத்தில் பீகார்லாம் நடந்துட்டு இன்னைக்கு ஜெயிச்சு வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவன் எதிர்கட்சியில் போய் சேர்ந்துட்டான். அப்போ அந்த தொகுதியில் அவங்க வேட்பாளரும் போட முடியாதுல்ல. இந்த கூத்துலேருந்து பல கூத்துகள் நடக்கும். அப்ப 2026 தேர்தலுக்கு அப்புறம் தான் விஜயோட அரசியல் களம் என்னன்றதே நம்மளால புரிஞ்சுக்க முடியுன்றதை சொல்றீங்க சார். தேர்தல் அறிவிச்சிருந்தா அவர் தெரிஞ்சுக்கார். அவரு மற்ற எல்லாரும் தெரிஞ்சு சொல்றாங்களா 40% 60%ன்றாங்கல்ல அதெல்லாம் போகும்போது தான் தெரியும். டெய்லி போய் மக்களை பார்க்கும்போது தான். இப்போ ஒருத்தர் சொன்னார் என்கிட்ட அவங்க நண்பர் அங்கே ஜெயிச்சிடும் எங்கே ஜெயிச்சிடும். ஒரு மாவட்டத்தில் அந்த மாவட்ட செயலாளர் சொல்கிறானா சார் எங்கள் மாவட்டத்தில் 6 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு 10,000 பேர் தாவேக்கால இருக்காங்க சார். 10,000 ஓட்டு. கொஞ்சம் அந்த தேர்தல் நேரம் ஆகுதுன்னா ஒரு 15,000 ஓட்டு வாங்கலாம் சார். ஆனால் இதை அங்கே மேலிடத்துல சொல்ல முடியாது. 1 லட்சம் ஓட்டுக்கு தலைவரா வேற லெவலு. அப்போ 6 தொகுதியில் 6 லட்சம் ஓட்டு. அப்போ நம்ம தான் 40%. ஆமாம் அவ்வளோதானே அவ்வளோதான். நல்லா இருக்குல்ல நல்லா இருக்கு. முட்டை குத்தம் போகிற வடிவேலு பார்த்திப்பேன் அது மாதிரி நல்லா தான் இருக்கு அப்படின்ட்டு போவாங்க. இப்போ அப்படிதான் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா செங்கோட்டையன் அவர்கள் வந்து கண்ணீர் மல்க பேசுறாரு. நான் வந்து எங்க போறது என்ன பண்றதுன்னே தெரியாம வழி தெரியாம நின்றுட்டு இருந்தேன். என்னை வந்து ஆதரிச்சவரே விஜய் அவர்கள் தான். அப்படியே வந்துக்கிறாப்ல. அங்கிருந்து கிளம்பி பனையூருக்கு வந்துட்டு எங்க போறது ரைட்ல போறதா லெப்ட்ல போறதுன்னா விஜய் பார்த்து பிரதர் வா அப்படின்னு கூப்பிட்டு ரத்தத்தெல்லாம் ஏய் ஒரு ஊசியை குத்து அதிமுக ரத்தத்தெல்லாம் கீழே இருக்கு இந்த ஊசி வழியா தாவேக ரத்தத்தை ஏத்து என் உடம்பில் ஓடும் ரத்தம் எல்லாம் இப்ப விஜய்க்காக தான் அப்படின்றாருல. இந்த அதிமுக ரத்தத்தெல்லாம் இறக்கிட்டாப்ல. 72ல் ஒரு பார்த்து எம்ஜிஆர் வந்து இப்போ விஜயை பார்க்கும்போது 72ல் எம்ஜிஆருக்கு நடந்த மாதிரியே இருக்குதான். உன் வாயி உன் இது உருட்டு தலைவான்னு தான் நம்ம கேட்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அந்த நேரத்தில் என்ன நடந்தெல்லாம் பேசணும் இன்னொரு 1/2 மணி நேரம் ஓடும். ஏன்னா எம்ஜிஆர் வேற லெவலு உருட்டுறாப்புல. ஏன்னா இன்னைக்கு எம்ஜிஆர்னா யாரும் தெரியாதவங்க கூட இருக்காங்கல்ல. நான் ஒரு விஷுவல் எடிட்டர்கிட்ட சொன்னேன் காமராஜர் படத்தை எடுத்து வைப்பான்னு. மாப்போசி படத்தை எடுத்து வச்சுருந்தான். சத்தியமாக நடந்தது. என்னடான்னா சார் போட்டேன் சார் எனக்கு தான் சார் தெரியும்ன்றான். ஸ்கூல்லேயே படிக்கலையாண்ணா சார் நான் 2K கிட்ஸ் சார் அப்படின்னா. ஏன்னா 2K கிட்ஸ்னா காமராஜ் தெரியக்கூடாதா? அப்போ சுதந்திரத்தை பற்றி நான் பேசுனா நான் 1930 பிறந்தேன். என்னங்கடா அறிவை வளர்த்துக்குது ஏன்டா அந்த மாதிரிலாம் பஜனை பாடுறீங்க. இன்னைக்கு அப்படிதான் இருக்காங்க. இப்போ நீங்கள் ஓபிஎஸ் 20% கொடுத்தீங்கல்ல அப்படிதான். அதிர்ச்சி ஆயிடுச்சுங்க எனக்கு உண்மையிலேயே. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் சார். எக்ஸாம்பிள் கூட சொல்லாதீங்க இனிமேல். எக்ஸாம்பிள் கூட சொல்லாதீங்க. சரி ஓகே. யாராவது ஹார்ட் அட்டாக் வந்துடும் போகுது. ஓபிஎஸ்க்கு ஏதாவது ஆகிடும். ஓகே சார் பொறுத்திருந்து பார்ப்போம் சார்.